டித்வா புயல் மறுபடியும் இலங்கைக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. டித்வா புயலுக்கும் இப்போ இருக்கிற இந்த வானிலை மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போறேன். நீங்க அதை பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. இலங்கையில 2025 நவம்பர் மாசம் டித்வா அப்படிங்கிற ஒரு புயல் வந்துருந்துச்சு. இலங்கைக்கு இலங்கையோட இந்தியாவுக்கு போனுச்சு. அது ஒரு சைடு. இந்த புயல்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. கோடி சொத்துக்கள் சேதம் அடைஞ்சிருந்துச்சு இலங்கைக்கு. இலங்கையில் நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே அடுத்ததா பார்ப்போம். ஒரு புயல் எப்படி உருவாகுது, இந்த டித்வா அப்படிங்கிற புயல் எப்படி உருவாகுனுச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஒரு புயல் எப்படி உருவாகுது அப்படின்ட்டு வெதர் டிபார்ட்மெண்ட் வானிலை அறிக்கை கூறுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கடலோடைய வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த கடலோடைய வெப்பம் கடலோடைய மட்டத்துல இருந்து மேல வரும்போது ஒரு சின்ன பிரஷர்னு வருமாம், ஒரு சின்ன ஒரு காற்றழுத்தம் வருமாம். அந்த காற்றழுத்தம் நிறைய இடத்துல உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல இப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு இடத்துல உருவாகும். அதே இன்னும் கொஞ்சம் சில இடங்கள் போகும்போது அந்த இடத்துலயும் உருவாகும். அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு ஒரே இடத்துல ஒரு பெரிய ஒரு காற்றழுத்தமா உருவாகி, அந்த காற்றழுத்தம் இன்னுமே கொஞ்சம் டெவலப் ஆகி அதோட இந்த இடி மின்னல் மழை இதெல்லாமே உருவாகுனுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது மிகப்பெரிய ஒரு காற்றழுத்தமா மாறும், ஒரு மிகப்பெரிய ஒரு புயலா மாறும். அப்படி உருவாகுன ஒரு புயல் தான் இந்த டித்வா அப்படின்னு நம்ம சொல்ற இலங்கைக்கு இந்த புயல் அப்படின்னு சொல்றாங்க. இது இலங்கையோடைய தென்மேற்கு பக்கம் காலி பக்கம் உருவாகி இலங்கைக்கு இலங்கையோடைய இந்தியா பக்கம் போயிடுச்சு, கொல்கத்தா பக்கம் போயிடுச்சு. கொல்கத்தா பக்கம் போனது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா அதோடைய வீரியம் கொஞ்சமா குறைஞ்சி அது மொத்தமாவே இல்லாம போயிடுச்சு. ஆனா இலங்கையில ஒரு 2-3 கிழமையா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த டித்வா அப்படிங்கிற புயல். இந்த டித்வா அப்படிங்கிற புயல்னால 647 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் படி 647 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 21 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 183 பேர் காணாம போயிருக்கிறாங்க. கோடி சொத்துக்கள், இலங்கையோட கோடி சொத்துக்கள் சேதம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் படி தான் ஏற்பட்டுருது. ஆனா ரியல் லைஃப்ல பார்க்கும்போது நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு, நிறைய பேர் மிஸ் ஆயிருந்தாங்க. கோடி சொத்துக்கள் சேதம் அடைஞ்சிச்சு அப்படிங்கிறது உண்மைதான். இன்னும் 647 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிறது தாண்டி இன்னுமே நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. ஆயிரத்துக்கணக்கு ஆட்கள் இறந்து போயிருந்தாங்க. இது இந்த டித்வா புயல்னால இலங்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பு. இலங்கைக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் இலங்கைக்கு உதவி பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான முதல் நாடு என்ன அப்படின்னா இந்தியா. பக்கத்து நாடா இருந்தாலுமே அவங்களுக்குமே சேதம் இருக்குது. அவங்களுக்குமே இந்த டித்வா புயல் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருந்துச்சு. ஆனா இந்தியா முழுக்க போல கொல்கத்தா பக்கம் மட்டும் போயிடுச்சு, அந்த பக்கத்தோட இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் இலங்கைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்தியாவில இருந்து நிறைய ஃபுட், நிறைய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சப்ளை பண்ணாங்க. நிறைய டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. இலங்கையில பாதிக்கப்பட்ட ஆட்களை மீட் எடுக்கிறதுக்கான ரெஸ்கியூ ஃபோர்ஸஸ் எல்லாமே இந்தியாவில இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுச்சு. அது எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்த்தோம். நம்ம டித்வா புயல்ல பாதிக்கப்பட்டிருக்கும் போது நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இந்தியாவில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்தியா மட்டும் இலங்கைக்கு உதவி பண்ணல, நிறைய நாடுகள் உதவி பண்ணியிருக்குது. அது எல்லாத்தையும் வரிசையா சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பூட்டான், சைனா, அயர்லாந்து, ஜப்பான், மாலைத்தீவு, மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள் கூட உதவி பண்ணியிருக்குது. அப்புறம் இந்த நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து இலங்கைக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை அழிவு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் உதவி பண்ணாங்க. இப்போ இலங்கையில நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கிரிப்டோ ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுல முக்கியமான ஒரு இடம் பைனான்ஸ், பைபிட் இதுங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ் மூலம் கூட அதுல இருந்து கூட ஃபண்டு வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ ரிப்போர்ட்ஸ் படி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப இந்த டித்வா புயலுக்கும் இப்போ இலங்கையில இருக்கிற இந்த வானிலை மாற்றத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, டித்வா அப்படிங்கிற புயல் மிகப்பெரிய ஒரு புயல். அதிகமா மழை பெஞ்சிச்சு, காற்றழுத்தம் அதிகமா இருந்துச்சு, காத்து அதிகமா வீசிச்சு, இலங்கை பூராவே பாதிப்பு இருந்துச்சு. அப்புறம் கடல் அதிகமா கொந்தளிச்சிச்சு. ஏன்னா கடல்ல இருந்து உருவாகி இலங்கைக்குள்ள வந்த ஒரு விஷயம், இலங்கைக்குள்ள வந்த ஒரு புயல். அதனால கடல் அதிகமா கொந்தளிச்சிச்சு. ஆனா இப்போ இருக்கிற இலங்கையில இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த வானிலை மாற்றத்துக்கும் டித்வாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட கிடையாது, மொத்தமாவே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடல்ல இருந்து உருவாகி இலங்கைக்கு வந்த ஒரு புயல் தான் இந்த டித்வா. ஆனா இப்போ இருக்கிற இந்த வானிலை மாற்றத்துக்கும் டித்வாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை. இது கடல்ல இருந்து உருவாகி வந்தது கிடையாது. இது இலங்கைக்கே இருக்கிற ஒரு வானிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலங்கையில 2-3 மாசம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு 4 மாசத்துக்கு வெயில் அடிக்கும். அந்த மாதிரி ரொம்பவுமே குழப்பமான ஒரு காலநிலை தான் இலங்கையில இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்கிறது இலங்கையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பருவமழை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெட்டன், நுவர்லியா இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல தான் அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. மண் சரிவு, ரோடு மூடப்பட்டிருக்குது.
நிறைய காத்து வீசுது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மலை பிரதேசங்கள்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னுமே பதிவாகலை. ஏன் பதிவாகலை அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு இடத்துல வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு இடத்துல வந்து மழை பெய்யாம இருக்குது. ஆனா வந்து ஒரு இடத்துல மழை பெஞ்சு அந்த மற்ற இடத்துங்கள்லையும் இலங்கை மொத்தமுமே வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்து எல்லாமே சேதம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயல், டிட்வா மாதிரியான ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இலங்கையில வந்து இப்போ அந்த மாதிரி கிடையாது. இந்த ஹெட்டன் கொழும்பு ரோடு இதெல்லாமே மூடி இருக்கிறாங்க. நிறைய இடத்துல மண் சரிவு, நிறைய இடம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த நுவர்லியா, ஹெட்டன் இந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போதைக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது. இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்குது. இப்போதைக்கு அந்த இடத்துங்களில் மட்டும் மண் சரிவு, நிறைய ரோடுகள் வந்து மூடப்பட்டிருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, வெள்ளம் வந்திருக்குது, டேம் திறந்துருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துங்களில் மட்டும்தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. தவிர மற்ற இடத்துங்கள்ல எல்லாம் வந்து மழை பெய்யல, வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரியான பருவநிலை மாற்றங்களுக்கு, பருவ காலநிலை மாற்றங்களுக்கு நீங்க வந்து பயப்படாதீங்க. இது வந்து இலங்கைக்கே இருக்கிற ஒரு விஷயம். அதனால வந்து நீங்க வந்து பயந்து மறுபடியும் வந்து டிட்வா வந்து இலங்கைக்கு வந்துருச்சா அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு வரவே கூடாது. ஏன்னா டிட்வா அப்படிங்கிற புயல் வந்து கடல்ல இருந்து உருவாகி இலங்கைக்கு வந்துட்டு போன ஒரு விஷயம். ஆனா இந்த ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வானிலை மாற்றம் வந்து இலங்கைக்கே இருக்கிற ஒரு வானிலை. அதனால வந்து யாருமே பயப்படாதீங்க. இது வந்து இலங்கையிலே இருக்கிற ஒரு காலநிலை அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லாம போயிடும். அப்புறம் வந்து வெயில் அடிக்கும், அப்புறம் மழை பெய்யும், அப்புறம் வெயில் அடிக்கும், அப்புறம் மழை பெய்யும். இது நம்மளுக்கு பழகிற விஷயம் தானே அப்படின்றதுனால இதுக்கு வந்து நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வானிலை டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. வானிலை டிபார்ட்மெண்ட் இதை சொன்னதுக்கு அப்புறம் இதோட சேர்ந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. டிட்வா மாதிரியான ஒரு புயல் வந்து மறுபடியும் இலங்கைக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, கடலுடைய வெப்பம் வந்து இன்னுமே அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரியான ஒரு காற்றழுத்தம் ஏற்பட்டு அது கொஞ்சம் டெவலப் ஆகி இதை விட ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு புயல் வந்து இலங்கைக்கு இல்லை, நிறைய நாடுகளுக்கு வந்துகிட்டு இருக்குது. இலங்கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனா வந்து எங்களால வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. வானிலையோடைய மாற்றம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்ட்டு எங்களால வந்து அக்யூரேட் பண்ணி சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இலங்கையில இருந்து இந்த வானிலை டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, வெளிநாட்டுல வந்து எல்லினோ அப்படிங்கிற ஒரு புயல் இருக்குதான், இந்த வெப்பம் அப்படிங்கிற ஒரு புயல் இருக்குதான். இப்போ வந்து எல்லினோ அப்படிங்கிறது வந்து வெப்ப புயல். இப்போ வந்து டிட்வா அப்படிங்கிற புயல் வந்து ரொம்பவுமே மழை பெய்யக்கூடிய ஒரு புயல், மழை பெஞ்ச ஒரு புயல். அதுல வந்து அதிகமா காத்து இருக்கும், அதிகமா வந்து மழை பெய்யும், மண் சரிவு, நிறைய இடம் வந்து டேமேஜ் ஆகுனுச்சு. இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இந்த டிட்வா அப்படிங்கிற புயல்னால வந்துருந்துச்சு. ஆனா இந்த எல்லினோ அப்படிங்கிற புயல் வந்து இலங்கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இலங்கையில் வந்து குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காதான். இந்த புயல் வந்து இப்போ வந்து இலங்கையை நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இலங்கை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது. இலங்கையில் வந்து சில இடங்கள் கிழக்கு பக்கம் எல்லாம் வந்து அதிகமான வெப்பம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இலங்கைக்குள்ள வரும். அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் 2026 9ஆம் மாசம், 10ஆம் மாசம், 11ஆம் மாசம், இந்த டிசம்பர் வரும்போது வந்து இலங்கையில் வந்து சில இடங்கள்ல குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. சில இடங்கள்ல வந்து குடிக்கிறதுக்கும் அதிகமான தண்ணிகள் டிட்வா மாதிரியான ஒரு புயல் வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, நிறைய கண்டென்ட் மேக் பண்றவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லினோ புயல் வந்து வெளிநாட்டுல தான் இருக்குது, இன்னுமே இலங்கைக்கு வரல. இலங்கைக்கு வர்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அது வரைக்கும் வந்து நீங்க எல்லாமே சேஃபா இருங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து வானிலை டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு வானிலை டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லினோ அப்படிங்கிற புயல் வந்து அந்த நாட்டில் தான் இருக்குது, இன்னுமே இங்க வரல. இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா, அது வந்து போற ரூட்டை பார்க்கும்போது அது வந்து இலங்கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா சில நேரம் வானிலை எப்படி திரும்பும் அப்படின்னு எங்களால சொல்ல முடியாது. சில நேரம் இலங்கைக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, டிட்வா புயல் வரும்போது எங்களால வந்து அதை சமாளிக்க முடியல. ஏன்னா மழை, அதை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த எல்லினோ அப்படிங்கிற ஒரு புயல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம வந்து மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அனுர்குமார் திசாநாயக்கர் இருக்கார்ல, இப்ப இருக்கிற அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்து இப்படி ஒரு விஷயம் டிட்வா அப்படிங்கிற புயல்னால பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே வந்து நிறைய நாடுகள் வந்து உதவி பண்ணாங்க. அப்படி உதவி பண்ண காசு எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. அவரே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு, நிறைய பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லியிருந்தாரு, இலங்கையில வந்து காசு இருக்குது, காசு இல்லாம இல்ல, இலங்கையில காசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுற மாதிரி நம்ம செலவு பண்றது அப்படிங்கிறது தான் நாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்து ₹1 இருந்தாலும் பார்த்து செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இலங்கையில வந்து இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட எப்படி அந்த அளவு காசு இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. இந்த புயல்னால பாதிக்கப்பட்டதுனால மற்ற நாடுகள், மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்த காசு தான் இப்போ வந்து இலங்கை வந்து மக்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிட்வா புயலுக்கும் இப்போ இலங்கையில இருக்கிற இந்த வானிலை மாற்றத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே,
ஸோ இந்த டித்வா புயல்னால இலங்கை வந்து டெவலப் ஆகுச்சா அப்படின்னு தெரியாது, ஆனால் வந்து நஷ்டப்படலை, அது மட்டும் சுவராக தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிச்சு, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் டித்வா புயலுக்கும் இப்போ இருக்கிற இலங்கையில் இருக்கிற இந்த வானிலை மாற்றத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரித்திகல் மலையோடைய சீக்கிரம் வந்து டீகோட் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ரித்திகல் மலையோடைய சீக்ரெட் டீகோட் பண்ணி சொல்ல போகிறேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ டீகோட் சேனல் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் தான் அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சேஸ் அண்டில் தென் பை.